எரேமியா 31 அதிகாரம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்குள் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலை, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ரேயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ, வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளை நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் காலூனமுற்றோரும் கருவுற்றோரும் பேர்கால பெண்டிரும் அடங்குவர். பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கும் திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ரேயிமோ என் தலைப்பிள்ளை. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலரை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பர். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், இரசம் போன்ற எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் அழுகையுமாயிருக்கின்றது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார், ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். தங்களின் பகைவரின் நாட்டு நின்று அவர்களை திரும்பி வருவார்கள். உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புவர். எப்ராஹிமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மை விட்டு விலகி சென்ற பின் நான் மனம் வருந்தினேன். பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறிந்து கொண்டேன். என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது. நான் வெட்கி தலை குனிந்தேன். எப்ரேம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உனக்கென சாலை அடையாளங்களை அமைத்துக்கொள். உனக்கென கை காட்டிகளை நாட்டிக்கொள். நீ நடந்து சென்ற வழியாகிய நெடுஞ்சாலையை நினைவில் கொள். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலை, திரும்பி வா. இந்த உன் நகரங்களுக்கு திரும்பி வா. நம்பிக்கை துரோகம் செய்த மகளை, இன்னும் எத்தனை காலம் நீ அலைந்து திரிவாய்? ஆண்டவராகிய நான் விந்தையான ஒன்றை உலகில் படைத்துள்ளேன். ஒரு பெண் தன் கணவனை பாதுகாக்கின்றாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைத்தனத்து நின்று அவர்களை நான் திரும்பி கொணரும் பொழுது, நீதியின் இருப்பிடமே, தூய்மை மிகு மலையே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்னும் வாழ்த்துரை யூதா நாட்டிலும் அதன் நகர்களிலும் மீண்டும் எதிரொலிக்கும்.
யூதாவிலும் அதன் எல்லா நகர்களிலும் மக்கள் குடியிருப்பர். விவசாயிகளும் ஆடு மேய்க்கும் இடையர்களும் சேர்ந்து வாழ்வர். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன், எனது தூக்கம் எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரேல் வீட்டையும் யூதா வீட்டையும் மனிதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தீங்கிழைக்கவும் அவர்களை பொறுத்தமட்டில் நான் எப்படி விழிப்பாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லோரும் அவரவர் தம் தீச்செயலின் பொருட்டே சாவர். புளித்த திராட்சை பழம் தின்பவனுக்குத்தான் பல் கூசும். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டு நின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தியுள்ளார், இரவில் ஒளி கொடுக்க நிலாவையும் விண்மீன்களையும் நியமித்துள்ளார். அலைகள் முழங்குமாறு கடல் கொந்தளிக்க செய்துள்ளார். படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம். அவர் கூறுவது இதுவே: மேற்கண்ட நியமங்களின் திரு முன்னின்று மறைந்து விடுமாயின் இஸ்ரேலின் வழிபரப்பினர் என் முன்னிலையில் ஒரு தனி இனமாய் என்றென்றும் இல்லாமல் போய்விடுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மேலே வான்வெளி அளக்கப்பட கூடுமாயின், கீழே பூவுலகின் அடித்தளங்களை கண்டுபிடிக்க இயலுமாயின், இஸ்ரேலின் வழிபரப்பினரின் அனைத்து செயல்களையும் முன்னிட்டு அவர்கள் அனைவரையும் நான் தள்ளி விடுவேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது ஆண்டவருக்காக இந்நகர் அனனியேல் கோபுரம் முதல் மூலைவாயில் வரை கட்டி எழுப்பப்படும் என்கிறார் ஆண்டவர். அதன் எல்லை நேராக காரேபு மலைவரை சென்று கோவாவை நோக்கி திரும்பும். பிணசாம்பல் பள்ளத்தாக்கு முழுவதும் கிதோரன் நீரோடை முதல் கிழக்கே குதிரை வாயிலில் மூலை வரை உள்ள வயல்வெளி முழுவதும் ஆண்டவருக்கு புனிதமானதாயிருக்கும். இந்த இடம் இனி என்றுமே பிடுங்கி எறியப்படாது, அழித்தொழிக்கப்படாது. 32ஆம் அதிகாரம். எரேமியா நிலம் வாங்குதல். யூதாவின் அரசன் சிதேக்கியாவினுடைய ஆட்சியின் 10ஆம் ஆண்டில், அதாவது நெபுகேத்நேசரது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது பாபிலோனிய மன்னனுடைய படை எருசலேமை முற்றுகையிட்டு கொண்டிருந்தது. இறைவாக்கினர் எரேமியாவோ யூதா அரசனது அரண்மனையில் இருந்த காவல் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். யூதா அரசன் சிதேக்கியா எரேமியாவை பார்த்து, ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நகரை பாபிலோனிய மன்னனுடைய கையில் ஒப்புவிக்கிறேன், அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். யூதாவின் அரசன் சிதேக்கியா கல்தையரின் கைக்கு தப்ப மாட்டான், மாறாக அவன் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்படுவது உறுதி. சிதேக்கியா அவனோடு நேருக்கு நேர் பேசுவான், அவனை முகத்துக்கு முகம் பார்ப்பான். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு இழுத்து செல்வான். நான் அவனை சந்திக்கும் வரையில் அவன் அங்கேயே இருப்பான் என்கிறார் ஆண்டவர். மேலும் கல்தையருக்கு எதிராக நீங்கள் போரிட்டாலும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று நீ இறைவாக்குரைத்தது ஏன் என்று சொல்லி அவரை சிறைப்படுத்தினான். அப்பொழுது எரேமியா கூறியது: ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இதோ உன் உறவினன் சல்லுமுன் மகன் அனமேல் உன்னிடம் வந்து, அனதோத்தில் இருக்கும் என் நிலத்தை நீ விலைக்கு வாங்கிக்கொள், ஏனெனில் அதை வாங்கி மீட்பது உனது உரிமையாகும் என உன்னை வேண்டுவான். ஆண்டவர் உரைத்திருந்தவாறே என் உறவினரின் மகன் அனமேல் காவல் கூடத்தில் இருந்த என்னிடம் வந்து, தயவு செய்து பென்யமீன் நாட்டில் அனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் விலைக்கு வாங்கிக் கொள்ளும்,
ஏனெனில் அதை மீட்டு உடைமையாக்கிக் கொள்வது உமது உரிமை, நீரே அதை வாங்கிக் கொள்ளும் என்று வேண்டினார். அப்பொழுது அது ஆண்டவரின் வாக்கு என்று நான் அறிந்து கொண்டேன். அதன்படி அனதோத்தில் இருந்த அந்த நிலத்தை என் உறவினரின் மகன் அனமேலிடமிருந்து நான் வாங்கினேன். அதற்கு விலையாக 17 செக்கல் வெள்ளியையும் அவரிடம் நிறுத்தி கொடுத்தேன். பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதில் முத்திரையிட்டேன். சாட்சிகள் முன்னிலையில் வெள்ளியை தராசில் வைத்து நிறுத்தி கொடுத்தேன். பின்னர் விதிமுறைகளும் நிபந்தனைகளும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட ஒப்பந்தம் பத்திரத்தையும் அதன் முத்திரையிடப்படாத நகலையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஒப்பந்த பத்திரத்தை மசையாவின் பேரனும் நேரியாவின் மகனுமான பாருக்குடம் நான் கொடுத்தேன். என் உறவினின் மகன் அனமேல் முன்னிலையிலும் பத்திரத்தில் கையொப்பமிட்டிருந்த சாட்சிகள் முன்னிலையிலும் காவல் கூடத்தில் உட்கார்ந்திருந்த யூதர் அனைவருடைய முன்னிலையிலும் நான் அதை கொடுத்தேன். அவர்கள் முன்னிலையில் நான் பாருக்குற்கு கொடுத்த கட்டளையாவது, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்த ஒப்பந்த பத்திரங்களை, அதாவது முத்திரையிடப்பட்டதையும் அதன் நகலையும் எடுத்துக்கொள். நீண்ட நாள் அவை பாதுகாப்புடன் இருக்கும் பொருட்டு அவற்றை ஒரு மண்பாண்டத்தில் போட்டுவை. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்நாட்டில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மீண்டும் விலைக்கு வாங்கப்படும். எரேமியாவின் மன்றாட்டு. ஒப்பந்த பத்திரத்தை நேரியாவின் மகன் பாருக்குடம் ஒப்படைத்த பின்னர் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டது: என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. 1000 பேருக்கு நீர் அருளன்பு காட்டி வருகிறீர். ஆனால் தந்தையரின் குற்றத்திற்கான தண்டனையை அவர்களுக்கு பின் அவர்களுடைய பிள்ளைகளின் மடியில் கொட்டுகிறீர். மாபெரும் ஆற்றல் மிகு இறைவா, படைகளின் ஆண்டவர் என்பதே உமது பெயராகும். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகளெல்லாம் உமது கண்முன்னே உள்ளன. எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கு ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரேலில் மற்ற எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து புரிந்து வருகிறீர். இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக்கொண்டீர். அடையாளங்கள் மற்றும் வியத்தகு செயல்களால் பேரச்ச உண்டாக வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் மக்கள் இஸ்ரேலை எகிப்து நாட்டிலிருந்து நீர் கூட்டி கொண்டு வந்தீர். அவர்களுடைய மூதாதையாருக்கு தருவதாக நீர் வாக்களித்திருந்த நாட்டை, பாலும் தேனும் வழிந்தோடும் இந்நாட்டை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் வந்து அதை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். ஆனாலும் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, சட்டத்தையும் பின்பற்றவில்லை. நீர் கட்டளையிட்டிருந்த எதையுமே செய்யவில்லை. ஆதலால் இத்தீங்கு அனைத்தும் அவர்களுக்கு நேரிட செய்தீர். இதோ நகரை கைப்பற்றும் பொருட்டு முற்றுகை தளங்கள் எழுகின்றன. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதை கைப்பற்றுவர். நீர் சொன்னது எல்லாம் இப்பொழுது நடந்தேறிவிட்டதை நீரே காண்கிறீர். ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து வெள்ளியை விலையாக கொடுத்து உனக்கு நிலத்தை வாங்கிக்கொள், அதற்கு சாட்சிகளையும் வைத்துக்கொள் என்று சொல்கிறீரே. ஆனால் நகர் கல்தேயரின் கையில் ஏற்கனவே வீழ்ந்து விட்டதே. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: நானே ஆண்டவர், எல்லா மக்களினுக்கு கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயரிடமும் பாபிலோனிய மன்னன் நெபுகேசனரிடமும் இந்நகரை நான் கையளிப்பேன். அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். இந்நகரை எதிர்த்து போரிடும் கல்தேயர் அதன் உள்ளே புகுந்து அதற்கு தீ வைப்பர். அதனோடு வீடுகளையும் தீக்கிரையாக்குவர். ஏனெனில் அந்த வீடுகளின் மேல்தளங்களில்தான் மக்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், வேற்று தெய்வங்களுக்கு நேர்ம படையல்களை படைத்தார்கள். இவ்வாறு அவர்கள் எனக்கு சினமூட்டினார்கள். இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்கள் இளமை முதல் எனது திருமுன் தீமை ஒன்றையே செய்து வந்துள்ளார்கள். ஆம், இஸ்ரேல் மக்கள் தங்கள் செயல்களால் எனக்கு சினமூட்டியதை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை என்கிறார் ஆண்டவர். இந்நகர் கட்டி எழுப்பப்பட்டது முதல் இந்நாள் வரை என் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் காரணமாயிருந்துள்ளது. எனவே நான் அதை என் திருமுன்னின்று அகற்றி விடுவேன். ஏனெனில் இஸ்ரேல் மக்களும் யூதா மக்களும் தங்களது எல்லா தீச்செயல்கள் மூலம் எனக்கு சினமூட்டியுள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், யூதா மக்கள், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய அனைவருமே இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல, முதுகையை எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும்
அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எனது பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்பான சிலைகளை அதில் வைத்தனர். மேலோக்கு தெய்வத்துக்கும் தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண் என்னும் பள்ளத்தாக்கின் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள். இத்தகைய அருவருப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. இது என் எண்ணத்திலும் கூட எழவில்லை. ஆண்டவரின் வாக்குறுதி. இப்பொழுதோ வாள், பஞ்சம், கொள்ளை நோய் காரணமாக இந்நகர் பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் இந்நகரை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் அதை குறித்து கூறுவது இதுவே: இதோ, என் சினத்தாலும் சீற்றத்தாலும் வெஞ்சினத்தாலும் நான் அவர்களை துரத்தி அடித்துள்ள எல்லா நாடுகளினின்றும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்கள் இந்த இடத்திற்கு திரும்பி கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழ செய்வேன். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகள் நலனையும் கருதி எந்நாளும் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன். என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன். இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். ஏனெனில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இத்தகைய பெரும் தீங்கு அனைத்தையும் இம்மக்கள் மீது வர செய்தது போலவே நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன். இது மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத பாழடைந்த நாடு, இது கல்தையரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நாடு என்று எந்த நாட்டை பற்றி நீங்கள் கூறுகிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் மீண்டும் விலைக்கு நிலங்கள் வாங்குவீர்கள். வெள்ளியை விலைக்கு கொடுத்து நிலங்கள் வாங்குவர், அவற்றுக்கு பத்திரம் எழுதி முத்திரையிடுவர். இவை சாட்சிகள் முன்னிலையில் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் மலைப்பகுதியில் உள்ள நகர்களிலும் செபாலாவை சார்ந்த நகர்களிலும் நெகேபை சார்ந்த நகர்களிலும் நிகழும். ஏனெனில் அடிமைத்தனத்தினின்று நான் அவர்களை திரும்பி வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர். 33ஆம் அதிகாரம். மற்றொரு வாக்குறுதி. காவல் கூடத்தில் எரேமியா இன்னும் அடைப்பட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறை அவருக்கு அருளப்பட்டது. உலகை படைத்தவரும் அதை உருவாக்கி நிலைநாட்டியவருமான ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். இவ்வாறு கூறுகிறார்: என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். முற்றுகை தளங்கள், வாள் முதலியவற்றால் தகர்க்கப்பட்டு கிடக்க இந்நகரின் வீடுகளை குறித்தும் யூதா அரசர்களின் அரண்மனைகளை குறித்தும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எதிர்த்து போரிடவும் சினம் கொண்டு சீற்றமுற்று நான் வெட்டி வீழ்த்திய மனிதர்களின் பிணங்களால் வீடுகளை நிரப்பவும் இதோ கல்தேர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்நகரின் தீச்செயல் அனைத்தையும் முன்னிட்டு அதனின்று நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன். யூதாவே அதன் அடிமைத்தனத்தினின்றும் இஸ்ரேலே அதன் அடிமைத்தனத்தினின்றும் நான் அழைத்து வருவேன். முன்பு இருந்தது போன்று அவற்றை கட்டி எழுப்புவேன். எனக்கு எதிராக அவர்கள் செய்துள்ள பாவங்களினின்று அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்துள்ள குற்றங்கள், கிளர்ச்சிகள் ஆகிய எல்லாவற்றையும் நான் மன்னிப்பேன். நான் எருசலேமுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளையும் பற்றி கேள்வியுறும் உலகின் மக்களினத்தார் அனைவரின் முன்னிலையில் அது எனக்கு மகிழ்ச்சி, புகழ்ச்சி, மாழ்ச்சி தரும் நகராய் விளங்கும். நான் அதற்கு வழங்கும் அனைத்து நலத்தையும் வளத்தையும் கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: ஆளரவமற்ற பாழ்நிலமென நீங்கள் அழைக்கும் இடத்தில் மனிதனோ குடிமகனோ விலங்கோ இன்று பாழடைந்து கிடக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரல் ஒலியும் மீண்டும் கேட்கும். படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என பாடியவாறு ஆண்டவர் இல்லத்திற்கு நன்றி பலிகளை கொண்டு செல்வோரின் பேரொலியும் கேட்கும். ஏனெனில் நாட்டை நான் அடிமைத்தனத்தினின்று விடுவித்து முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மனிதனோ விலங்கோ இன்று பாழடைந்து கிடக்கும் இடத்திலும் இதை அடுத்த எல்லா நகர்களிலும் இடையர் தம் மந்தைகளை இளைப்பாற்றும் குடியிருப்புகள் மீண்டும் தோன்றும். மலைப்பகுதியிலுள்ள நகர்களிலும் செபாலாவை சார்ந்த நகர்களிலும்
நெகபே சார்ந்த நகர்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் நகர்களிலும் ஆடுகளை எண்ணி சரி பார்ப்பவனின் கண்காணிப்பில் அவை மீண்டும் கடந்து செல்லும் என்கிறார் ஆண்டவர். இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு எனும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டின் அரியணை வீற்றிருக்கத்தக்க ஒருவர் தாவீதுக்கு இராமல் போகார். என் திருமுன் எரிபலிகள் செலுத்தவும் தானிய படையல்கள் ஒப்பு கொடுக்கவும் என்றென்றும் பலிகள் நிறைவேற்றத்தக்கவும் தக்க ஒருவர் லேவிக்குல குருக்களிட இராமல் போகார். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பகலும் இரவும் முறைப்படி வராதவாறு அவற்றோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உங்களால் உடைத்தெறியப்படுமாயின், என் ஊழியன் தாவீதோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை உடைத்தெறியப்படும். தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்யும் மைந்தன் அவனுக்கு இருக்க மாட்டான். என் பணியாளர்களான லேவி குலத்தும் குருக்களுக்கும் இவ்வாறே நிகழும். எண்ண முடியாத விண்மீன்களையும் அளக்க முடியாத கடல் மலையும் போல என் ஊழியன் தாவீதின் வழிபரப்பினரையும் என் பணியாளரான லேவியரை நான் பெருக செய்வேன். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட 2 குடும்பங்களை அவர் தள்ளிவிட்டார் என்று இம்மக்கள் பேசிக்கொள்வதை நீ கவனித்ததில்லையா? என் மக்கள் ஓர் இனமாக திகழாத அளவுக்கு என் மக்களை அவர்கள் இழிவாக நடத்துகிறார்கள். அவர்களை ஓர் இனமாக கூட கருதுவதில்லை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் பகலோடும் இரவோடும் உடன்படிக்கை செய்திராவிடில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஒழுங்குமுறைகளை நிறுவியிராவிடில், யாக்கோபின் வழிமரபினரையும் என் ஊழியன் தாவீதின் வழிமரபினரையும் உண்மையாகவே தள்ளிவிடுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் வழிமரபினரை ஆள்வதற்கு தாவீதின் வழிமரபினிலிருந்து யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன். ஆனால் இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் மீது இரக்கம் காட்டுவேன். 34ஆம் அதிகாரம். செதேக்கியாவுக்கு எதிராக. பாபிலோனிய மன்னன் தெம்புகேசனரும் அவருடைய எல்லா படைகளும் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள் மக்களினங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதன் நகர்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீ போய் யூதா அரசன் செதேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனிடம் இந்நகரை கையளிக்கப் போகின்றேன். அவன் அதை தீக்கிரை ஆக்குவான். நீ அவனுடைய கைக்கு தப்ப மாட்டாய். மாறாக திண்ணமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புவிக்கப்படுவாய். பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய். அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய். நீ பாபிலோனுக்கு போவாய். ஆயினும் யூதாவின் அரசனே செதேக்கியா, ஆண்டவரின் வாக்கை கேள். உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ வாளால் மடிய மாட்டாய், ஆனால் அமைதியாகவே சாவாய். உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமணப் பொருட்களை எரிந்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள். ஐயோ தலைவா என சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள். இது உறுதி என்கிறார் ஆண்டவர். பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் சிதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார். அப்பொழுது எருசலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரண்சூழ் நகர்கள் எஞ்சியிருந்த எலாக்கியா, அசோகாவுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னன் படை போரிட்டு கொண்டிருந்தது. விடுதலை பெற்ற அடிமைகள். விடுதலையை அழிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் அவரவர் தம் எபிரேய அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்கள் ஆகிய எல்லோரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாய் இராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டார்கள். தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். எனவே ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது: இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைத்தன்மை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் அனைவரும்
6 ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் 7ஆம் ஆண்டின் முடிவில் அனைவரும் உங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். உங்கள் மூதாதையரோ எனக்கு கீழ்ப்படியவில்லை, செவி சாய்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனமருந்தி ஒவ்வொருவரும் தங்கள் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமண் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மீண்டும் மாற்றிக்கொண்டீர்கள். என் பெயருக்கு களங்கம் அறிவித்தீர்கள். தங்கள் விருப்பம் போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த ஆண் பெண்களை நீங்கள் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை, உங்கள் சகோதரருக்கு அடுத்திருப்பவருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை. ஆகவே வாழ், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர். உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலூட்டும் சின்னமாய் உன்னை மாற்றுவேன். இளங்காளையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமண் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே 2ஆக வெட்டப்பட்டு அத்துண்டங்களுக்கிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காளையைப் போல அவர்கள் நான் ஆக்குவேன். அவர்களை அவர் தம் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்புவிப்பேன். அவர்களுடைய பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யூதா அரசன் சிதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவரவர் பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடமிருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்புவிப்பேன். இதோ நான் கட்டளையிட்டு போகிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை இந்நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கிரையாக்குவார்கள். யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய் போகும்படி செய்வேன். 35ஆம் அதிகாரம். ராகேபு வீட்டாரின் எடுத்துக்காட்டு. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கீமுடைய நாட்களில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. நீ ராகேபு குடியிருப்புக்கு செல், அவர்களோடு பேசி ஆண்டவரின் இல்லத்திலுள்ள அறைகளுள் ஒன்றுக்கு அவர்களை அழைத்து வா. அங்கே அவர்கள் பருகி திராட்சை ரசம் கொடு. அவ்வாறே அட்பெச்னியாவின் பேரனும் மற்றொரு எரேமியாவின் மகனுமான யாசானியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லோரையும் ராகாப்பு வீட்டார் அனைவரையும் நான் அழைத்து கடவுளின் அடியாரான இக்தலியன் மகன் ஆனானுடைய புதல்வரின் அறைக்கு கூட்டி வந்தேன். அந்த அறை ஆண்டவரின் இல்லத்திற்கு தலைவர்களின் அறைக்கும் அருகில் சல்லும் மகனும் வாயில் காவலருமான மாசியாவின் அறைக்கு மேல் இருந்தது. நான் திராட்சை ரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ராகாப்பு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் பருகுங்கள் என்றேன். அவர்களோ, நாங்கள் திராட்சை ரசம் பருக மாட்டோம், ஏனெனில் ராகோபின் மகனும் எங்கள் மூதாதையருமான யோனதாபு எங்களுக்கு கொடுத்துள்ள கட்டளையாவது, நீங்களோ உங்கள் மக்களோ என்றுமே திராட்சை ரசம் பருகலாகாது. வீடு கட்டி கொள்ளவோ விதை விதைக்கவோ திராட்சை தோட்டம் நடவோ அதை உடைமையாக்கி கொள்ளவோ கூடாது. மாறாக நீங்கள் தங்கியிருக்க இந்நிலத்தின் கண் நெடுநாள் வாழும் பொருட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூடாரங்களில் குடியிருங்கள். ஆகையால் ராகாபின் மகனும் எங்கள் மூதாதையருமான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வருகிறோம். அதன்படி நாங்களும் எங்கள் மனைவியர் புதல்வியர் ஆகிய எல்லோரும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் திராட்சை ரசம் பருகியதும் இல்லை, குடியிருக்க வீடுகள் கட்டி கொண்டதும் இல்லை. எங்களுக்காக திராட்சை தோட்டமோ வயலோ விதையோ எதுவுமே கிடையாது. கூடாரங்களில் நாங்கள் தங்கி குடியிருக்கிறோம். எங்கள் மூதாதையரான யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள அனைத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆனால் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் நாட்டின் மீது படையெடுத்து வந்த பொழுது, வாருங்கள், கத்தையில் படைக்கும் சிறியர் படைக்கும் தப்பித்து கொள்ளுமாறு எருசலேமுக்கு ஓடிப்போவோம் என்று நாங்கள் சொன்னோம். இவ்வாறு எருசலேமில் நாங்கள் தங்கி வாழ்கிறோம் என்றனர். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ போய் யூதா மக்களையும் எருசலேம் குடிகளையும் பார்த்து, நீங்கள் என் அறிவுரையை ஏற்று என் சொற்களுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று கேள் என்கிறார் ஆண்டவர். திராட்சை ரசம் பருக வேண்டாம் என்று ராகாபின் மகன் யோனதாபு தம் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வரை அவர்கள் திராட்சை ரசம் பருகுவது கிடையாது. இவ்வாறு தங்கள் மூதாதையரின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார்கள்.
நானோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. இறைவாக்கினரான என் ஊழியர் அனைவரையும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்தேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் தீய வழியினின்று திரும்பி வாருங்கள். உங்கள் செயல்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். வேற்று தெய்வங்களை நாடி சென்று அவற்றை வழிபடாதீர்கள். அப்படியானால் உங்களுக்கு உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்துள்ள நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்களை சொல்ல வைத்தேன். நீங்களோ எனக்கு செவி சாய்க்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. ராகாபின் மகனான யோனதாபின் மக்கள் தம் மூதாதையரின் கட்டளையை கடைபிடித்து வருகிறார்கள். இம்மக்களோ எனக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் எச்சரித்திருந்த எல்லா தீங்குகளும் யூதாவுக்கும் எருசலேமின் அனைத்து குடிகளுக்கும் நேரிட செய்வேன். ஏனெனில் நான் அவர்களோடு பேசியிருந்தும் அவர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர்கள் எனக்கு மறுமொழி கூறவில்லை. ராகாபின் வீட்டாரிடம் எரேமியா கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் உங்கள் மூதாதையும் யோனதாபின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றி அவர் உங்களுக்கு கொடுத்திருந்த அறிவுரை அனைத்தையும் கடைபிடித்து வந்துள்ளீர்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: என் திருமுன் என்றும் பணிவிடை புரியத்தக்க ஒருவன் ராகாபின் மகன் யோனதாபுக்கு இல்லாமல் போகான். ஆமேன். God bless you.